பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுட்டு நம்ம வந்து ரட்சிப்படையணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரட்சிப்பை ஒரு நாள் பெற்றுக்கொண்டு அதோட விட முடியாது. நம்ம தினந்தோறும் அதை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அதை வந்து காத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து வாழ்கிற உலகம் ரொம்ப பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அவன் கூட இருக்கணும். நம்ம கூட கடவுள் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம கடவுள்கிட்ட போனாதான் கடவுள் நம்ம கிட்ட வருவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு கவலை, இல்ல ஏதாவது ஒரு அடிக்ஷன் இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா உலக பிரகாரமான சொல்யூஷனை தேடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, சீரீஸ் பார்க்கலாமா, வெப் சீரிஸ் பார்க்கலாமா, மூவிஸ் பார்க்கலாமா, இல்லை ஏதாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு கம்ஃபர்ட் நம்ம வந்து தேடுறோம். பைபிளில் பேதுரு, யூதாஸ் கரியோத் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் நம்மளுக்கு தெரியும். பேதுருவும் 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க. பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறாரு. யூதாஸ் கரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு. 2 பேருமே தாங்க பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்றாங்க, மன வருத்தப்படுறாங்க. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா, மனம் கசந்து அழுது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு பெரிய அப்போஸ்தலனா பிற்காலத்துல உயர்த்தப்படுறாரு. ஆனா யூதாஸ் கரியோத் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பாவத்தை உணர்ந்த உடனே ஓடி போய் பரிசேயர்கள் கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உலகத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. ஆனா கடைசியில சூசைட் பண்ணி இறந்து போயிறாரு. அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்மளுடைய கவலைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து கடவுள்கிட்ட போகணும். அப்பந்தான் அவர் நம்மளோட லைஃப்குள்ள வந்து நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே அப்படின்னு சொல்லி கரெக்டான பாதையில நம்மளை கைட் பண்ணி நடத்திட்டு போவாரு. இப்படி கடவுள் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம ரட்சிப்பை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். அதோட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாறுவோம். தேங்க்யூ.